மக்களே, ஒரு கண்டெய்னருக்குள்ள அதுவும் கடல் தண்ணிக்கு நடுவுல ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. அந்த நஞ்சு கொடியும் கூட பிற்காலத்துல பசிக்கும் போது சாப்பிடலான்னு ஒரு டப்பால போட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பெட்டிக்குள்ள ஏறுற தண்ணியோட அளவை நோட் பண்ணிக்கிட்டே எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு பிளான் பண்றாங்க. கையில கிடைச்ச ஒரு ட்ரில்லிங் மிஷினை வச்சு மேலே ஓட்ட போட பார்க்குறாங்க. ஆனால் பேட்டரி புஷ்ன்னு போயிடுச்சு. சரி, ஃபோனில் யாருக்காவது கால் பண்ணலான்னு பார்த்தா டிஸ்பிளேயும் உடஞ்சி போய் பாஸ்வேர்ட் கூட போட முடியல. ஆத்திரத்தில் அங்கே இருக்கிற டப்பாக்களை தூக்கி போடும்போது ஒரு குட்டி ரம்பம் கிடைக்குது. அதை வச்சு அறுத்து பார்க்குறாங்க. ஆனால் கை வலிச்சது தான் மிச்சம். ரம்பமும் உடஞ்சி போயிடுச்சு. குடிக்க தண்ணி இல்லாமல் டயர்ட் ஆகி தூங்கும்போது முகத்துல மழை துளி விழுது. குஷியான அக்கா டப்பாக்கள்ல இருக்கிற மழை தண்ணி எல்லாம் பிடிச்சி தாகத்தை தீர்த்துக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்குது. ஒரு கயிறை எடுத்து மேலே கட்டி தன்னோட முழு பலத்தையும் போட்டு இழுக்கிறாங்க. டமார்னு அந்த மூடி உடையுது. வெளியே வந்து பார்த்தா சுத்தி முத்தி ஒரே கடல். கண்டெய்னர் விட்டு தப்பிச்சாச்சு. ஆனா நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டாங்க. குழந்தையோட டயப்பர் மாத்தி கடல்ல வீசும்போது அதை சுத்தி மீன்கள் வருது. உடனே அங்கு கிடைச்ச ஹெட்ஃபோன் வயரெல்லாம் ஒன்னா கட்டி ஒரு வலையா ரெடி பண்ணிடுறாங்க. மறுபடியும் டயப்பரை தூக்கி போட்டு மீன் வரும்போது அந்த வலையை வச்சு லபக்குன்னு ஒரு மீனை பிடிச்சி பசியில் அப்படியே பச்சையாக சாப்பிட்டுடுறாங்க. யாராவது காப்பாத்துங்கன்னு பேப்பர்ல எழுதி டப்பாக்கல்ல போட்டு கடல்ல மிதக்க விடுறாங்க. நாட்கள் போகுது. உதவி தான் வரல. ஆனாலும் அக்கா விடாம சின்ன படகை ரெடி பண்றாங்க. அப்போ ஒரு கடற்பறவை வருது. அப்படின்னா பக்கத்துல ஏதோ கரை இருக்குன்னு அர்த்தம். கண்டெய்னர் முழுசா முழுகிறதுக்குள்ள கடைசி நேரத்துல ஒரு சாக்லேட் எடுக்க உள்ள போறாங்க. ஆனா பெட்டி சடார்னு உள்ள அமிழ அக்கா வெளியே வரும்போது குழந்தைய காணோம். கதறி அழும்போது அங்க ஒரு பெரிய திமிங்கலம் வந்து தண்ணி அடிக்குது. அந்த சத்தத்துல குழந்தை அழ ஒரு வழியா அக்கா குழந்தைய கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைசியா ஒரு மீனவ குடும்பம் கடல்ல ஏதோ மிதக்கிறத பார்த்துட்டு வராங்க. அந்த பெட்டிக்குள்ள ஒரு குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பெட்டியில ஒரு கயிறு கட்டி இருக்கு. இதை இழுத்து பார்த்தா அந்த பக்கத்துல அம்மாவும் தொங்கிட்டு வராங்க. ஒரு வழியா 2 பேரையும் காப்பாத்தி படகுல ஏத்துறாங்க. இப்பதான் அந்த அம்மா நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க.